எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. தொடங்கியிருந்தாலும் கூட நிறைய பேருக்கு சில முக்கியமான கேள்விகள் சந்தேகம் எல்லாம் இருக்கும். அதில் மிக முக்கியமான கேள்வி சந்தேகம் என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர் அப்படின்னு வரும்போது 13 ஆவணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஆவணங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டுமா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, எஸ்ஐஆருக்காக அதிகாரிகள் வீட்டுக்கு வரும்போது நாம வீட்டில் இல்லை அப்படின்னா நம்முடைய வாக்குரிமை பறிபோகுமா, நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி. அடுத்து மூன்றாவது கேள்வி, நம்முடைய ஆவணங்கள் எல்லாமே முகவரி அப்படிங்கிறது வேறொரு இடத்துல இருக்கும், நாம வேறு இடத்துல குடியிருப்போம் அப்படின்போது நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி. அடுத்து மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கொடுத்தாலும் கூட நம்முடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் பெறலை அப்படின்னா நாம என்ன செய்யணும், அதற்கு பிறகு நமக்கான வாக்குரிமை கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி உள்ளிட்ட பல முக்கியமான கேள்விக்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஐஆர் அப்படின்னு வரும்போது இது முதல் முறையாக மேற்கொள்ளப்படுகிறதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இதற்கு முன்பாக 1951 முதல் 2004 வரை என 8 முறை எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 2004க்கு பிறகு 2025 இப்போ இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாநிலம் வாரியாக. எஸ்ஐஆருடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே நபருக்கு 2 இடங்களில் வாக்குரிமை இருக்கும், அதை தடுக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக, இறந்தவர்களுடைய பெயர் இன்னும் நீக்கப்படாமல் இருக்கும், அதை நீக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பெயரை பயன்படுத்தி போலியா வாக்குகள் பதிவாகும், அதை தடுக்க வேண்டும். மூன்றாவதாக, சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறி அவங்க வாக்குரிமை வாங்கி வச்சிருப்பாங்க, அதை தடுக்க வேண்டும். நான்காவதாக, போலியான முகவரிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக போலி வாக்குகள் பதிவாகும், அதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சில முக்கியமான காரணங்களுக்காக இந்த எஸ்ஐஆர் பணி அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருது. சரி, எஸ்ஐஆர் அப்படின்னு வரும்போது நம்ம வீட்டுக்கு யார் வருவாங்க, என்ன செய்வாங்க, என்ன கேள்விகள் கேட்பாங்க, நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியல் அந்த பணிக்காக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அதிகாரி யாருன்னு பார்த்தோன்னா பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பூத் லெவல் ஆஃபீஸர், ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு அதிகாரி அவங்க இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து பிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூத் ஏஜென்ட் அரசியல் கட்சியின் சார்பாக வருவாங்க. ஏன்னா நம்முடைய கட்சிக்காரங்க வாக்கு சிதறக்கூடாது, நம்முடைய கட்சிக்காரங்க வாக்கு கிடைக்காம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியின் சார்பாக பூத் ஏஜென்ட் வருவாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ ஆஃபீஸர் வருவாங்க. இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இவங்க நம்ம கிட்ட தரவுகள்லாம் வாங்கிக்கிட்டு அந்த தரவுகள் அந்த ஃபார்ம் எல்லாமே யாருக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா இஆர்ஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், ஒரு தொகுதிக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த ஃபார்ம் எல்லாமே அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. இஆர்ஓ அதை என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவாங்க. தேர்தல் ஆணையம் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி இணையதளங்களில் வெளியிடுவாங்க. இதுதான் இந்த ப்ராசஸ். இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, நம்ம வீட்டுக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர் வராங்க, அவங்க கூட பின்னு சொல்லப்படக்கூடிய பூத் ஏஜென்ட் வராங்க. வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன ஃபார்ம் கொண்டு வருவாங்க அப்படின்றா இந்த ஃபார்ம் தான். அதாவது இஎஃப் அப்படிங்கிறதா இந்த எஸ்ஐஆருடைய மிக முக்கியமான ஒரு படிவம். இஎஃப் அப்படிங்கிறது எனிமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்காளருடைய தரவுகளை சேகரிக்கும் படிவம் தான் மிக முக்கியமான இந்த பணியுடைய படிவம். அந்த படிவம் கொண்டு வருவாங்க. அதோடு அடிஷ்னலாக என்ன கொண்டு வராங்கன்னா ஃபார்ம் 6 அப்படிங்கிறது ஏதேனும் புதுசாக பெயர் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் தான் ஃபார்ம் 6 கொண்டு வருவாங்க. ஃபார்ம் 7 அப்படிங்கிறது பெயரை நீக்கணும் அப்படின்னா அதுக்காக ஃபார்ம் 7. ஃபார்ம் 8 அப்படிங்கிறது வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்ம் 8 கொண்டு வராங்க. இந்த எல்லா ஃபார்மும், இஎஃப் ஃபார்மாக இருக்கட்டும், ஃபார்ம் 6, 7, 8 எல்லா ஃபார்ம் நம்ம எது கொடுத்தாலும் அதோடு சேர்ந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம ஒன்று கொடுக்கணும். இதோடு சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்மாக தான் இது இருக்கின்றது. இப்போ இதில் மிக முக்கியமான ஃபார்ம் அப்படிங்கிறதா இஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய எனிமரேஷன் ஃபார்ம். சரி, இந்த ஃபார்மில் என்ன கேட்டிருப்பாங்க, நம்ம என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதா இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய எனிமரேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஏற்கனவே நம்முடைய தகவல்கள் அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த எபிக் நம்பரும் அந்த முகவரியும் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு கூடுதல் தகவலாக அந்த நம்முடைய பெயர், அதே போன்று அந்த மாநிலம் உள்ளிட்ட தகவல்கள் எல்லாமே சீரியல் நம்பர்லாம் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு பக்கத்தில் அந்த QR கோடு இருக்கும். பழைய புகைப்படம், நம்முடைய பழைய புகைப்படம் இதில் இடம் பெற்றிருக்கும். நாம் இப்போ என்ன செய்யணும்னா நம்முடைய புதிய புகைப்படத்தை இங்கு ஒட்ட வேண்டும். அப்படி என்றால் எஸ்ஐஆர் பணிக்காக வரக்கூடிய அதிகாரிகள் வீட்டுக்கு வரும்போது நிச்சயமாக அனைவரும் ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த புகைப்படத்தை இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஃபோட்டோவை இதில் நம்ம ஒட்டணும். அடுத்ததில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ரொம்ப சாதாரணமான கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கு. டேட் ஆஃப் பர்த், நம்முடைய பிறந்த தேதி, ஆண்டு, வருடம், அதாவது பிறந்த தேதி, மாதம், ஆண்டு அங்கே நிரப்பணும். அதுக்கு பிறகு ஆதார் நம்பரை நம்ம அதை ஃபில் பண்ணோம், மொபைல் நம்பரை ஃபில் பண்ணோம், நம்முடைய தந்தை தாய் பெயர், நம்முடைய பாதுகாவலர் யாராக இருக்காங்களோ அவங்களுடைய பெயரை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு ஃபாதருடைய, அதாவது தந்தை தாயினுடைய எபிக் நம்பர், அவங்களுடைய எண் இருக்கும் இல்லையா, அந்த வாக்கு அடையாள அட்டையுடைய எண், அதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு தாயுடைய பெயரை நம்ம ஃபில் பண்ணுவோம். அதுக்கு பிறகு
அவங்களுடைய எபிக் நம்பரை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே நம்முடைய கணவராக இருந்தால் மனைவியின் பெயர், மனைவியாக இருந்தால் கணவருடைய பெயர், அவங்களுடைய எபிக் நம்பரை ஃபில் பண்ண போகிறோம். இது ரொம்ப பேசிக்கான கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கும், அதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அடுத்துதான் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இந்த எனிமிரேஷன் ஃபார்மில் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, இதில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் பணியின் போது 2002-4 மேற்கொள்ளப்பட்டது இல்லையா, அந்த பணியின் போது உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இடம்பெற்று இருந்தால் அந்த தகவலை நீங்கள் இதில் பதிவிட வேண்டும். 2002-2004 எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்படும் போது என்னுடைய பெயர் அந்த பட்டியலில் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் தகவலை இதில் பதிவிட வேண்டும். அதற்கு பிறகு உங்களுடைய உறவினர்களுடைய தகவல், அதாவது தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும், அவங்களுடைய பெயர் 2002-4 இடம்பெற்றிருந்தால், அந்த எஸ்ஐஆரின் போது இடம்பெற்றிருந்தால், கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் இடம்பெற்றிருந்தால் அவங்களுடைய தகவல்கள் இதில் பதிவு செய்யப்பட வேண்டும். இதுதான் இந்த இஎஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எஸ்ஐஆருடைய மிக முக்கியமான ஃபார்ம். மற்றபடி வேற ஒன்றும் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப தெளிவாக கேட்கப்பட்டிருக்கு. இப்போது எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இதில் கேட்கப்பட்ட தகவல்கள் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ என்ன எனக்கு சந்தேகம் அப்படின்னா, கடைசியாக 2002-4 என்னுடைய பெயர் எஸ்ஐஆரில் இருந்தது, ஆனால் அதுக்கான டீட்டெயில் எனக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்போது அதுக்கான ஆப்ஷனாக 2 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவிட்டாலே 2002-4 மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆரும் போது உங்களுடைய பெயர் இருந்திருந்தால் அந்த தகவல் அனைத்தும் வரும். அந்த தகவலை அப்படியே வாங்கி கொண்டு நீங்கள் இதில் ஃபில் பண்ணலாம். இப்போ என்ன கேள்வினா, கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆரும் போது என்னுடைய பெயர் கிடையாது அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கடைசியாக 2004க்கு பிறகு தான் ஓட்டர் லிஸ்ட்டில் என்னுடைய பெயரை ஆட் ஆகுது அப்படின்னு நாம் என்ன செய்யணும்னா, இங்கே இல்லை அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா 2002-4 என்னுடைய பெயர் எஸ்ஐஆரில் கிடையாது அப்படின்னா இல்லை அப்படின்னு போட்டுருங்க. இங்கே பக்கத்தில் உங்களுடைய உறவினர்களுடைய பெயர் எஸ்ஐஆரில் 2002-4 மேற்கொள்ளப்பட்ட போது சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது பெயர் இடம்பெற்றிருந்தா இங்கே அவங்க டீட்டெயில் போடுங்க. அவங்க பெயரும் இல்லை, என்னுடைய பெயரும் கிடையாது, எங்கள் உறவினர் பெயரும் கிடையாது அப்படின்னா இங்கேயும் இல்லைன்னு போட்டுருங்க, இங்கேயும் இல்லைன்னு போட்டுருங்க. இதுதான். ஒருவேளை இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான், நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்கள் ஸ்டேட் என்ன, மாநிலம் என்ன அப்படிங்கிறத, மாநிலம், அதுக்கு பிறகு மாவட்டம் எல்லாமே போட்டிங்கன்னா உங்களுடைய பெயர்லாம் போட்டால் 2002-4 மேற்கொள்ளப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது இருக்கக்கூடிய பட்டியலில் உங்கள் பெயர் இருந்திருந்தால் அந்த தகவல் எல்லாமே வரும். அந்த தகவலை வாங்கி நீங்கள் அப்படி இங்கே ஃபில் பண்ண போகிறீங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு போட்டுருங்க, உங்களுடைய உறவினர் பெயரும் இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. சரி, எனக்கு அந்த இணையதளம்லாம் பயன்படுத்த தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது, எனக்கு புரிதல் கிடையாது அப்படின்னா வரக்கூடிய இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டே நீங்கள் சொல்லலாம். பூத் லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி எனக்கு என்னுடைய பெயர் 2002-4 இருந்துதான் இருந்தது, ஆனால் அது எப்படி எனக்கு வெளியெடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி செய்வார்கள். இதுதான் அடுத்து நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ். இப்போ எல்லாமே இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்த பிறகு 2 காப்பி, ஒன்று பிஎல்ஓ ஆஃபீஸர் கொண்டு போவாங்க, இன்னொரு காப்பி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. எதுக்காக நம்மக்கிட்ட அந்த காப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு நம்முடைய பெயர் விடுபட்டிருந்தால் அந்த அதிகாரி சொல்லுவாங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் இல்லை அப்படின்னு ஒருவேளை மறுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் அதை ஆதாரமாக காண்பிக்கலாம். இல்லை, நான் வீட்டில் தான் இருந்தேன், நாங்கள் பாருங்கள் நான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது ஆதாரமாக நீங்கள் அதை அந்த ஆவணத்தை அந்த ஃபார்மை நீங்கள் காட்டலாம். அப்படிங்கிறதுக்காக தான் 2 காப்பி, இந்த ஃபார்ம் 2 ஃபில் பண்ண பிறகு 2 காப்பி, ஒன்று அதிகாரிகள் கொண்டு போவாங்க, ஒன்று நம்ம கொடுப்பாங்க. இது ஆதாரமாக காட்டுவதற்காக தான். சரி, இப்போ அடுத்த மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, 13 ஆவணங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 13 ஆவணங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டுமா கொடுக்க கூடாதாங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆரின் போது அதிகாரிகள் நம்ம வீட்டுக்கு வந்து நம்முடைய தகவல்களை கேட்கக்கூடிய பட்சத்தில் நாம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது கூடுதலாக எந்த ஆவணங்களும் கொடுக்க தேவை கிடையாது. 13 ஆவணங்களில் ஒரு ஆவணம் கூட நாம் கொடுக்க தேவை கிடையாது, கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருங்க, தெளிவுபடுத்திட்டாங்க. பீகார் அந்த பணி மேற்கொள்ளப்படும் போது அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கும்போது உடனடியாக அந்த 13 ஆவணங்களை ஒரு ஆவணம் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது. அதுக்கு பிறகு நிறைய அது புகார்கள்லாம் போனதுனால இப்போ அதுலேருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த 13 ஆவணங்களில் ஒரு ஆவணம் கூட கொடுக்க வேண்டியது கிடையாது. ஆனால் சிலர் அதை கொடுக்க வேண்டும். அந்த சிலர் யார் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். பொதுவாக யாருமே கொடுக்க தேவையில்லை எந்த டாக்குமெண்ட்டும், ஆனால் குறிப்பிட்ட சிலர் அதை கொடுக்க வேண்டும். அந்த சிலர் யாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயிலாக இருக்குது இல்லையா, அந்த இஎஃப் ஃபார்மில் நம்ம கொடுத்த தகவல் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பிஎல்ஓ ஆஃபீஸர் அதை கொண்டு போயிட்டு இஆர்ஓ கிட்ட கொடுப்பாங்க. அவங்க இதை சரிபார்ப்பார்கள். நம்முடைய தகவல் எல்லாமே உறுதியாக இருக்கிறதா, நம்ம ஃபில் பண்ணி கொடுத்த ஒன்று கண்மூடித்தனமாக நமக்கு பெயர்லாம் வந்துடாது.
அதை அவர்கள் சரிபார்ப்பார்கள். உங்கள் பெயர் சரியாக இருக்கிறதா, நீங்கள் கொடுத்த தகவல் சரியாக இருக்கிறதா, 2004 மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தத்தின் போது, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது உங்கள் பெயர் இருந்திருந்தா அந்த தகவல் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, அதையும் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க தகவலையும் கம்பேர் பண்ணி எல்லாமே சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத அதிகாரிகள் உறுதிப்படுத்துவார்கள். தேர்தல் ஆணையம் அதை உறுதிப்படுத்தி ஒருவேளை சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும். அதிகாரிகள் இது சரிபார்ப்பாங்க.